நமது உயிர் எப்போது படைக்கப்பட்டது, மேலும் நமது உடலில் செலுத்தப்படுவதற்கு முன்பாக எங்கே இருந்தது என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2396. அல்லாஹ் திருக்குரானுடைய 15வது அத்தியாயத்தினுடைய 28 மற்றும் 29 வசனங்களில் முதல் மனிதன் படைக்கப்பட்டது குறித்து அல்லாஹ் வந்துட்டு கூறுகின்றான். அல்லாஹ் வந்துட்டு மண்ணை கொண்டு முதலாம் மனிதனை அல்லாஹ் என்ன செய்தான், படைத்தான். ஆதாம் நபி அவர்களை வந்துட்டு மண்ணை கொண்டு படைச்சிருக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் வந்து கூறுகின்றான், இதா சவ்வைத்துஹு வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி. அவரை மண்ணால் படைச்சாச்சு. படைத்த பிறகு நான் அவரை நான் சீர்படுத்தி எனது உயிரை அவருக்குள் நான் ஊதும் பொழுது நீங்க என்ன செய்யணும், அந்த மலக்குமார்களையும் இப்லீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபவக்அஉ லஹு சாஜிதீன், நீங்க அவருக்கு வந்துட்டு சஜ்தா செய்யணும் என்று அல்லாஹ் சொல்றான். இங்க நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, மண்ணை கொண்டு ஒரு படைப்பை அல்லாஹ் வந்துட்டு தனது கைகளாலேயே படைத்திருக்கிறான். அது யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். படைத்த பிறகு உயிரற்றதாக வந்துட்டு இருக்கின்றது, அந்த உடல் மட்டும் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவனது புறத்திலிருந்து அல்லாஹ் வந்துட்டு அல்லாஹ்வினுடைய படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு உயிர், அல்லாஹ்வினுடைய உயிர்னா அல்லாஹ்வினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி சில வழிகட்ட சூஃபியாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி கிடையாது. அதாவது இது பொசஷன் பத்தி சொல்றது, அதாவது எனது பேனா எனது வீடுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய உயிர் அப்படின்னா அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வுக்கு சொந்தமான உயிர்னு அர்த்தம். அப்போ அந்த உயிரை அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, அல்லாஹ்வினுடைய படைப்பாக இருக்கக்கூடிய அந்த உயிரை வந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடல் இருக்கு இல்லையா, அதனுள் வந்து அல்லாஹ் வந்துட்டு செலுத்துகின்றான் என்று இந்த வசனத்தில் தெரியுது. அப்போ முதலாவது மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அந்த நேரத்துல தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த உயிர் வந்துட்டு படைக்கப்பட்டு அவருக்கு செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து விளங்கிக்கலாம். ஆனா இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு ஆண்டை சொல்லி இந்த இப்பதான் வந்து படைக்கப்பட்டுச்சு என்ற ஒரு குறிப்பு திருக்குரானிலோ நபிமொழிகளிலோ கிடையாது என்பதை நாம் விளங்கிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் வந்து அல்லாஹ் தன்னுடைய கைகளால் வந்துட்டு படைத்தான். அதே போல அந்த உயிரையும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, அவன் புறத்திலிருந்து அவன் வந்துட்டு நேரடியாக ஆதம் நபியோட உடல்ல வந்துட்டு செலுத்துகின்றான். உயிர் வந்துட்டு அவருக்கு அப்பதான் என்ன செய்யுது, அவர் உடல்ல வந்துட்டு உடலுக்குள்ள செலுத்தப்படுது. உயிரோட என்ன செய்யறாரு, அவர் வந்துட்டு உயிர் உள்ளவராக அவர் மாறுறாரு. ஆனா இதுதான் மற்றவர்களுடைய நிலையுமா அப்படின்னாக்கா கிடையாது. நம்ம மற்ற மனிதர்கள் நாம எல்லாரும் வந்து எப்படி அல்லாஹ் நம்ம படைச்சா, நேரடியாக கைகளை கொண்டு அல்லாஹ் படைச்சானா? அப்படி கிடையாது. நேரடியாக அவனுடைய கரங்களை கொண்டு படைத்ததுங்கிறது ஆதம் நபி அவர்களை தான். நாம எல்லாம் மண்ணால படைக்கப்படலை, அல்லாஹ்வினுடைய நேரடி கைகளால் எல்லாம் படைக்கப்படலை. நாம வந்துட்டு பல்கி பெருகி ஒரு இனத்திலிருந்து ஒரு இனம் பெருகுவதற்காக அல்லாஹ் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வச்சிருக்கிறான், அந்த மாதிரி நமக்குண்டு ஒரு ப்ராசஸை வச்சிருக்கிறான். அதுல இருந்து நாம என்ன செஞ்சிருக்கிறோம், பல்கி பெருகி இருக்கிறோம். அப்ப நாம மண்ணிலிருந்து படைக்கப்படல, நமக்கு அல்லாஹ் நேரடியாக உயிரையும் நம்முள் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு செலுத்தல, அவனே வந்துட்டு நேரடியாக செலுத்தல என்று நாம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லிம் 5145 இலக்கத்தில் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முதலாவது 40 நாள் ஒரு மனித பிறவி வந்துட்டு மனித படைப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்து அலகா என்ற ஒரு நிலையை அடையுது அடுத்த 40ல. அதற்கு அடுத்த 40, அதாவது 120வது நாள் அப்படிங்கும் பொழுது அந்த கட்டம் எப்படி இருக்கும், முதுகா அப்படிங்கிற நிலையில அடையுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 40 மொத்தம் 120 நாளுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம யுர்சலுல் மலக்கு யுன்ஃபகு ஃபீஹி ரூஹ். அதற்கு பிறகு ஒரு வானவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டு அவர் வந்து அந்த மனிதனாக அந்த படைப்பு உருவாகிட்டு இருக்குல்ல, அதனுள் வந்துட்டு அந்த மலக்கு என்ன செய்வார்னாக்கா, உயிரை வந்துட்டு செலுத்துவாரு அப்படின்ட்டு வந்துட்டு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்துட்டு அல்லாஹ்வே நேரடியாக அந்த உயிரை வந்துட்டு செலுத்தினான் என்று திருக்குரான்ல இருக்கு. மற்ற நம்மை போன்ற மற்ற மனிதர்கள் எல்லாத்தையுமே எல்லாரும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மலக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளையின் படி என்ன செய்யறாங்க, மலக்கு வந்துட்டு அந்த உயிரை வந்துட்டு மனித படைப்பினுள் அவங்க வந்துட்டு செலுத்துறாங்க என்ற செய்தி இருக்கு. ஆனா குறிப்பிட்ட காலம் வந்து அதாவது ஆண்டுகள் கணக்குல சொல்லப்படல. முதலாம் மனிதன் படைக்கும் பொழுது உயிர் அப்படிங்கறது அல்லாஹ்வும் படைச்சு என்ன செய்யறான், அதுல அந்த அந்த அவருக்குள்ள வந்து அல்லாஹ் செலுத்துறான். அப்போ படைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம விளங்கக்கூடிய வகையில் அந்த திருக்குரான் வசனம் இருக்கு. மற்ற உயிர்கள் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம் வந்துட்டு குழந்தை வந்துட்டு உருவாகிக்கிட்டே தானே இருக்கு. அப்படிப்பட்ட நம்மளை எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்ன செய்யப்படுது, அது வந்துட்டு உயிருங்கிறது வந்துட்டு செலுத்தப்படுது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து முஸ்லிம்னுடைய 5145 ஹதீஸ் வந்து விளங்குது. அதற்கு அடுத்தபடியாக மேலதிக தகவல் வந்துட்டு 7வது அத்தியாயத்தினுடைய 172 மற்றும் 173 வசனத்துல வந்துட்டு அல்லாஹ் சொல்றான்,
وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدُهُمْ عَلَى أَنفُسِهِمْ. ஆதாமினுடைய மக்களினுடைய முதுகுகளிலிருந்து அல்லாஹ் வந்துட்டு அவர்களுடைய சந்ததிகளை வந்துட்டு என்ன செய்றான் அப்படின்னாக்கா வெளியாக்கி, அவர் எல்லா உயிர்களையும் அல்லாஹ் என்ன செய்றான் வெளியாக்கி, நாமெல்லாம் படைக்கப்படுவதற்கு இப்போ நாம் இருக்கிறோம்ல, இப்படி படைக்கப்படுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் என்ன செய்றானா, முஸ்லீம் காஃபிர் அவன் எல்லாருமே எல்லாத்தையுமே ஒரே இடத்துல என்ன செய்றான் அப்படின்னாக்கா அவர் எல்லாம் வந்துட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல சேர்த்து வச்சு எல்லாம் என்ன செய்றானா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் அல்லாஹ் வந்து கேட்டதாக அல்லாஹ் வந்துட்டு கூறுகின்றான். அப்போ இங்கே நமக்கு என்ன ஒரு தகவல் நமக்கு இந்த வசனம் கிடைக்குது அப்படின்னாக்கா, அல்லாஹ் வந்துட்டு எல்லா மனிதர்களையுமே ஆதம் நபியிலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறானாக்கா, இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்பாகவே அவர் அனைவருடைய உயிர்களுடனும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னாக்கா உரையாடி இருக்கிறான் அப்படிங்கிறது வந்துட்டு இதிலிருந்து விளங்குது. அது எங்கே உரையாடினான், எப்போ உரையாடினான், அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கான மேலதிக தகவல் எல்லாம் எங்கேயும் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ற ஒரு தகவல் தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர, இது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, உயிரெல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு மேலதிக தகவலும் திருக்குறானிலோ நபி மொழிகளிலோ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருக்குறானில் உயிரை பற்றி நமக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, 17வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தில் வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்துல வந்து என்ன கேட்குறாங்க, உயிரை பற்றி கேட்குறாங்க. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நீங்கள் அவங்களிடத்துல சொல்லுங்க, உயிர் என்பது எனது இறைவனுடைய கட்டளைப்படி உள்ள ஒன்றாக இருக்கின்றது. வபா ஊதீது மின் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகவே கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கிறான். அவ்வளவுதான், இதுக்கு மேலதிக தகவலே கிடையாது. உயிருங்கிறது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டுள்ள ஒரு படைப்பாக இருக்கு, அவனுடைய கட்டளைப்படி உண்டான ஒன்றாக இருக்கின்றது. இதை தாண்டி மேலதிக தகவலுங்கிறது அல்லாஹ் சொல்லலை. அப்போ உயிருங்கிறது என்ன சப்ஸ்டன்ஸு, அது எப்போ வந்துட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக படைக்கப்பட்டது, அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல எங்கேயும் அல்லாஹ் வச்சிருக்கிறானா, இந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி வந்து மார்க்கம் வந்துட்டு செய்ய சொல்லலை. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம இடமும் தரக்கூடாது. அல்லாஹ் வந்துட்டு எதை பற்றி வந்துட்டு மேலதிகமாக நம்ம வந்துட்டு தோண்டி துருவி பார்த்தாலும் நமக்கு வந்துட்டு விளங்காதோ, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நல்லாவே சொல்கிறானே. நீங்கள் குறைவான கல்வி அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். உயிரை பற்றி சொல்லும் பொழுதே சொல்கிறான். அப்போ உயிரை பற்றி நாம் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ள செய்திகள் இந்த இப்போ நம்ம சொன்னதில் சொல்லியிருக்கோம். அதை தாண்டி வந்து எந்த ஒரு திருக்குறான் வசனத்திலையோ ஆதாரப்புற நபி மொழிகள்லையோ காலம் வந்துட்டு எல்லாம் என்ன செய்யப்படலை, எங்கே படைக்கப்பட்டுச்சு, எப்போ படைக்கப்பட்டுச்சு, எங்கேயாச்சும் வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த தகவல்கள் எல்லாம் திருக்குறானில் சரியான ஒரு நபி மொழிகளிலோ கிடையாது. அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கின்றது. அதனுடைய தாத்பரியம், அதனுடைய சப்ஸ்டன்ஸ், அது எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவனாக இருக்கின்றான்.